ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருக்குது, டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணலாம். ஓட்ஸும் ரவை போட்ட ஒரு சூப்பரான ஒரு பாயசம் மாதிரி செய்யலாம். அதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் பாக்கெட்டில் 2 எடுத்திருக்கேன். ஆரோக்கியாவில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த பிராண்டில் கூட பால் பாக்கெட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்க்கலை, இன்னும் காய்ச்சவே இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது ஒரு வானல் சூடு பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டாக மெல்ட் ஆகட்டும். இது கூட நம்ம கடைசியாக ஆட் பண்ணுறதுக்கு முந்திரி ஒரு 6 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாதாம், பிஸ்தா எதாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சை வேணாலும் போட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோன்னே அப்படியே எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க முந்திரியை. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனுக்கு வந்தோடனே எடுத்துடலாம். போதும், இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ நெய் இருக்குது, அதுலேயே வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரே 1 ஸ்பூன் தான். எல்லாத்தையும் நல்லா இப்படி வறுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்திங்கன்னா போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருந்தால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை என்கிட்ட ஓட்ஸ் இல்லை அப்படின்னா பச்சரிசி, சூப்பராக அந்த பச்சரிசியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அலசிட்டு எல்லாம் அந்த பச்சரிசி ஒரு ஓட்டு லைட்டாக ஓட்டிட்டு அப்படியே அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. கலர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்க்கு இப்போக்கும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் 1/4 லிட்டர் பால் பாக்கெட்டில் 2 நான் தண்ணி கலக்கலை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு ஸ்வீட்னா சால்ட் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சால்ட்டு இதில் ஆட் பண்ண வேணாங்க. இப்போ எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக வெந்திருக்கு ஓட்ஸு. ஏன்னா நம்ம சுகருக்கு வந்து வெல்லம் போட போகிறோம். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஸோ அதனால் இப்போயே ஓட்ஸை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபுல்லாக. இப்போது நான் ஸ்வீட்னஸ்க்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு மைல்டு ஸ்வீட் இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் நிறையா ஆட் பண்ணல, லைட்டாக தான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒயிட் சுகரை விட. இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒயிட் சுகரை கூட போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் லைட்டாக கொதிச்சினாலே போதுமானது தான். இதெல்லாம் லைட்டாக கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா இப்போயே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஓட்ஸு ரவை எல்லாமே வெந்திருக்கணும். ஏன்னா கடைசியாக ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகருக்கே ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள்,
ஒரு கொதி வந்துருச்சு. முந்திரி ஆட் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.